ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது. அதன் வலு குறைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வட உள் தமிழ்நாடு மற்றும் அதனையொட்டிய கர்நாடக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது வலுவிழந்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடையும் என எதிர்பார்த்த நிலையில் அது வலு குறைந்திருக்கிறது. வலுவிழந்து தாழ்வு பகுதியாக அது மாறியிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு உள் கர்நாடகா பகுதியை கடந்து மேலும் வலுவிழக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், விவரங்கள். சிபி, வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்தது. நேற்று இரவு முதலே மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட உள் தமிழ்நாட்டின் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட உள் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில் நிலவி வருவதாகவும் தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளை கடந்து நகர்ந்து செல்லக்கூடும் எனவும் அந்த சமயத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவிழக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறக்கூடும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்து தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. அடுத்த 2 நாட்களுக்கு பரவலாக மழையின் தீவிரம் என்பது குறைந்து காணப்படும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருந்த போதிலும் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்திய கடலோர பகுதிகளை விட்டு விலகி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. சிபி, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.